கூறியிருந்தார். நான் அவரை வரலாற்றை திரும்ப பார்க்க சொல்லுகிறேன். 2011ஆம் ஆண்டு தேமுதிக அதிமுக கூட்டணியில் இருந்தபோது 41 இடங்கள் ஒதுக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த கட்சிக்கு தேர்தல் அங்கீகாரம் இல்லை. ஆனால் அந்த கூட்டணியிலே இருந்த சிபிஐ, சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்தது. அன்றைக்கு தேர்தல் அங்கீகாரம் இருந்த கட்சியை விட தேர்தல் அங்கீகாரம் இல்லாத கட்சிக்குத்தான் கூடுதல் இடங்கள் ஒதுக்கப்பட்டது என்பதை வரலாற்றை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறந்துவிட்டார். அதேபோல் சென்னையை பற்றி பேசுகின்ற பொழுது தண்ணீரில் தத்தளிப்பதாக சொன்னார். கடுமையான புயல், மழை, வெள்ளம் வந்தபோது வெளி உலகத்துக்கே வராதவர். கொரோனா என்ற நோய் தொற்று தமிழகத்தை ஆட்டிவித்த போது ஆட்சி அதிகாரத்திலே இருந்த அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது அவருடைய சகாக்களான அமைச்சர் பெருமக்களோ வீதிக்கு வரவில்லை. அன்றைக்கும் வீதியிலே இருந்து மக்களுக்காக, மக்களின் நலனுக்காக உடையும் உணவும் மருந்தும் வழங்கியவர் இன்றைய முதலமைச்சர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள். அன்றைய தினம் கொரோனா நோய் தொற்று பரவுகிறது, சட்டமன்ற கூட்டத்தை வேண்டாம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்கட்சி தலைவர் வலியுறுத்திய போது கொரோனாவால் ஒரு உயிர் கூட தமிழகத்தில் மடியாது என்று அறைகோலிட்டார். ஆனால் ஆயிரக்கணக்கான உயிர்கள் மடிந்த பிறகுதான் கொரோனா நோய் தொற்றை உணர்ந்தார். அந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து தமிழக மக்களை மீட்டவர் 2021ஆம் ஆண்டு ஆட்சி கட்டிலுக்கு வந்த பிறகு அந்த கொரோனா நோய் தொற்றின் போது தமிழக முதல்வர் 5000 ரூபாய் தர வேண்டும் என்று கோரிக்கை வைத்த போது அதில் 1000 ரூபாய் கொடுத்து நழுவிய அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் சொல்லுகின்ற வகையில் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் 4000 ரூபாயை அனைத்து குடும்பங்களுக்கும் வழங்கிய பெருமை இன்றைய முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியின் நாயகன் அவர்களை சாரும். நேற்றைக்கு பேசுகின்ற பொழுது மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் தமிழ்நாட்டிலே, குறிப்பாக சென்னையிலே வளர்ச்சி திட்ட பணிகள் ஏதும் பெரிதாக நடைபெறவில்லை என்று குறிப்பிட்டார். அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பதை போல் எங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற ஒரு உன்னதமான திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதல்வர் கொண்டு வந்தார். அந்த திட்டத்தால் பாதுகாக்கப்பட்ட குடிநீர், சீரான கழிவுநீர் ஓட்டம், தடையில்லா மின்சாரம், பக்தவச்சலம் காலத்திலே கட்டப்பட்ட பள்ளி, மாதாவரத்திலே இருந்த பள்ளியை கூட இன்றைக்கு தனியார் பள்ளிக்கு அளவிற்கு தரம் உயர்த்தி கட்டியிருக்கின்ற சூழல். அதேபோல் அரசு மருத்துவமனைகள், அதேபோல் அரசு தடையில்லா மின்சாரத்திற்காக புதிதாக 33/11 கிலோவாட் கொண்ட துணை மின் நிலையங்கள், 130/11 கொண்ட துணை மின் நிலையங்கள் என்று எண்ணிலடங்கா திட்டங்களை சென்னைக்கு கொண்டு வந்து வட சென்னையை இன்றைக்கு வாடாத சென்னையாக மாற்றிய பெருமை மாண்புமிகு தமிழக முதல்வரை சாரும். அதற்கு ஒரு சாட்சி வேண்டுமென்றால் நம்முடைய வாட்டர் பேசின் ரோடு என்று சொல்லப்படுகின்ற தண்ணீர் தொட்டி தெருவிற்கு சென்று பாருங்கள். ஒரே இடத்தில் 700 குடியிருப்புகள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன. 140 குடியிருப்புகள் கட்டப்பட்டு வருகின்றன. 2.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பாக்ஸிங் கோர்ட், டென்னிஸ் கோர்ட், விளையாட்டு மைதானம், ஃபுட்பால் கிரவுண்ட் கொண்ட ஒரு அமைப்பு. அதே அமைப்பில் அதை ஒட்டி முதல்வர் பெயரிலே திருமண மண்டபங்கள் 10 லட்சம் 15 லட்சம் என்று சிறப்பான முறையில் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் தென்சென்னையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த மக்களுக்கு உதவிகரமாக வடசென்னையிலேயே 70,000 ரூபாய் செலவில் வாடகை என்று நிர்ணயிக்கப்பட்டு திருமண மண்டபம், அதே இடத்தில் இலவசமாக மக்களுக்கு டயாலிசிஸ் சென்டர், அதே இடத்தில் சென்னை பெருநகரத்தினுடைய மாநகராட்சியினுடைய அரசு அச்சகம், இப்படி 6 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரே இடத்தில் இத்தனை திட்டங்கள் கொண்டு வந்து வடசென்னையுடைய வளர்ச்சியில் முத்திரை கொடுத்தவர் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஒன்றே ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 1479 கிலோமீட்டர் அளவிற்கு மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம்.
இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் வடசென்னையில் மாத்திரம் 3 பாலங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கொளத்தூரிலே அவர் வைத்த கோரிக்கையை ஏற்ற அன்றைக்கு ரயில்வே அமைச்சர் அவர் கொடுத்த உத்தரவின் பேரில் வில்லிவாக்கம் LC1 இந்த ஆட்சி காலத்தில் தான் திறக்கப்பட்டது. அதேபோல் நம்முடைய அருகிலே இருக்கின்ற 2B என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய தண்டையார்பேட்டையிலே புதிய பாலம் இந்த ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது. அதேபோல் ஜமாலியா அருகில் செங்கைசிவ மேம்பாலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சியில் தான் துவங்கப்பட்டது.